ஊர்ல போய் நாடு ஊர் ரெடி 2 பேரும் ஹலோ டியர் ஃபேமிலிஸ், நேற்று நைட்டு நாங்கள் கோஸ்ட் ப்ராங்க் பண்ணலான்ட்டு சுடுகாட்டுக்கு போயிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நினச்ச மாதிரி வீடியோ வரவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒன்று நினச்சி போயிட்டு ஒரு 12 o'clock வரையும் அங்கே இருந்துட்டு ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ எடுத்துடலான்னு பார்த்தோம். ஸோ என்ன நடந்ததுன்ட்டு எங்களுக்கே தெரியல, இன்னும் புரிய கூட இல்லை. ஸோ இந்த வீடியோ நாங்கள் காலையில் தான் இருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் என்ன நடந்ததுன்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு த்ரில் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா டேய் டேய் இவனதான்டா டேய் பாருடா டேய் சபரி வீட்டுக்கு போடா டேய் டேய் ஊர்ல போய் நாடு ஊர் ரெடி 2 பேரும் இங்க பாரு. டேய் 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 பத்தாடா. டேய் டேய் இங்க பாரு. டேய் டேய் நான் டேய் நான் இங்க பாரு, என்ன பாரு. டேய் டேய் யாருடா சபரி? டேய் நீ யாரு? நான் தான் ஆக்சிடென்ட்ல செத்த முனுசாமி. டேய் முனுசாமி அதே டேய் சும்மா நடிக்காது இந்த மாதிரிலாம். அங்கே பாரு ஆழ நடிக்கிறது, ஆக்சிடென்ட்ல செத்துட்டுண்டா. டேய் மைண்ட்லாம் பயப்படுறானடா, சும்மா சொல்லிருக்காரு பாரு. டேய் பாடுறா சபரி. டேய் முனுசாமிலாம் சும்மா சொல்லிருக்காரு, பசங்களாம் பயப்படுறாங்க. கை அடிக்கிறியா இல்லை தூக்கி போடுதாடா. டேய் டேய் இங்க பாடுறா. டேய் சபரி இல்லைன்றல ஏன் வந்தாடா முன்சாமின்றல. டேய் டேய் பசங்களாம் பயப்படுறான்டா. ஏய் நான் திரும்ப சொல்லுகிறேன், நான் சபரி இல்லை, நான் முனுசாமி. என்ன தொடாதா. டேய் ஏய் சரி கத்தாது இரு. என்னத்துடா அப்படி கத்துற பைத்தியம் மாதிரியா? நான் முனுசாமிடா. முனுசாமி யாரு? நான் இப்படி சொல்லல, ஆக்சிடென்ட் இறந்துட்டே நடிகாரு. டேய் இது பாரு, இங்க பாருடா. இல்லடா நான் முனுசாமிடா. டேய் சரி பின்னா உனக்கு பின்னாத்தி நீ முனுசாமி என்ற பின்னாத்தி உடம்பு வந்து என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? டேய் என்ன சொன்னல, எங்க வீட்டுல ரொம்ப பாசமா பாத்துனாங்க. நான் செத்து 2 வருஷமா. நீ முன்சாமி உனக்கு யாருமே தெரியாது. நீ முன்சாமி என்ற நீ என்ன ஊர்னு எனக்கு தெரியாது. நீ முன்சாமி நான் உங்க ஊர் தான், ஆனா நான் உங்க எல்லை கிடையாது. நான் உங்க ஊர்ல தங்கியிருந்தேன். எங்கள் ஊரில் தங்கினா நீ நான் எனக்கு தெரிஞ்சு முன்சாமின்னு என் மாதிரி யாரும் ஆக்சிடென்ட் சாப்பிடல. நீ எந்த ஊரில் தங்கியிருந்த, எப்படி இருந்த? நீ வந்து கேவேலூர்ல அண்ணாண்ட பக்கம் மேற்கு இருந்தேன். மேற்கு அங்காளம்மா கோயில் உங்க ஊர்ல இருக்கு. அங்க பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல தான் நான் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுல இப்ப யாருமே இல்லையா? அப்ப இல்லையே, நான் இறந்ததுல இருந்து யாரும் அங்க இல்ல. நான் அங்க டீச்சர் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். நான் இறந்துட்டேன். எங்க யாருமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து கண்டுபிடிச்சி எனக்கு வந்து பண்ண சொல்லு. ஆனா இங்கதான் என்ன புதைச்சிட்டு போயிட்டாங்க. எங்க சொந்த ஊருக்கு என்ன இட்டுன்னு போலையே. நீங்க இப்ப எப்படி என் தம்பி விட்டு போவீங்களா மாட்டீங்களா? நான் சொன்னல, எங்க குடும்பத்தார் வந்து எனக்கு பூஜை செய்யணும், மாலை எனக்கு பிடிச்ச. அந்த வீட்டுல இப்ப யாருமே இல்லப்பா. நான் போய் எங்க போய் தேடுவேன்? யாரை போய் என்னன்னு தேடும்? நான் முன்சாமியே யாரும் தெரியாது. பக்கத்துல இருக்கிறாங்களே ஒரு வீடு, அவங்க விளாண்டு கேளு. எங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் அந்த வீட்லயுமே யாரும் இல்ல. ஊர்ல யாரும் இல்லையா? ஊர்ல இருக்கிறாங்க, ஆள் இருக்கிறாங்க. எல்லாரும் அண்டி கேளு. முன்சாமினாலே தெரியும், நான் ஒரு வாரியாரு. எல்லாருக்கும் தெரியும், நல்ல பேர் வாங்கி வச்சேன் உங்க ஊர்ல நானு. சரி தம்பி அண்ணாங்கிறான், நான் உங்களுக்கு சொல்லுங்க. அது சொல்லி தானே தேட முடியும். இருக்கிறான். யாரு தம்பி பேர்? அண்ணாவா தம்பி யாரு?
தம்பி இருக்கிறான். தம்பி பேருண்ணா வினோத் அவன் பேர். என்ன பண்ண பேர் இதுல இருக்குல்ல அதில் கேளு. என் பேர், என் அட்ரஸ், எங்கள் அப்பா ஃபோன் நம்பர், எங்கள் அம்மா ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். அதில் இருந்து எடுத்து பண்ணி எனக்கு வந்து பண்ண சொல்லு. அப்போதான் உன் தம்பி முன்னாடி உயிரோடு கிடைப்பான். இல்லைன்னா கிடையாது. இப்படிலாம் பேசாதுப்பா நீ. டேய் டேய் இங்க பாரு சபரி போதும். இங்க பாரு சபரி இல்லைன்ட்டுனா அந்த பேர் சொல்லனா இப்போ நான் அப்படியே மேலே தூக்கி தொம்முன்னு கீழே வந்துடுவேன். அப்புறம் உன் தம்பிக்கு ஒரு எலும்பு இருக்காது. நான் எப்படி துடிச்சு சாவல, எனக்கு தள்ளி கூட கொடுக்கல யாரும். டேய் ஏய் சபரி ஏய் டேய் சபரி இல்லைன்றல. ஏய் நீ சும்மா நான் சொல்லுறது இங்க வா, எனக்கு தெரியும் சபரி நான் சபரி இல்லை. நான் பிடிச்சதெல்லாம் நான் பண்றேன். இப்போ என் தம்பி விட்டு போறியா? கடிச்சவன்னா எனக்கு சொல்லு, நான் அதெல்லாம் செய்கிறேன். சரக்கு, பிரியாணி, பக்கோடா போதும் எனக்கு. மாலை முக்கியமாக மாலை, விபூதி. சரி நான் இதெல்லாம் வாங்கி வந்து கல்லறையில் படிக்கிறேன். சரியா? அதுமாரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் குடும்பத்துக்கு நான் போய் சொல்கிறேன். அவங்களையும் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறேன். சரியா? கல்லறைலாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ண சொல்கிறேன் நான். இப்போ என் தம்பியை விட்டு போ. சரி நீ சொல்ற, அதனால நான் உன் தம்பி விட்டு போறேன். ஆனா நீ இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு அது ஒன்னே ஆகாதுன்னு நீ வீட்டுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கேன், நான் திருப்பி உன் தம்பி மேல வருவேன். ஆனா நான் திருப்பி வந்தேன்னா உயிர்காவை வாங்கிடுவேன் ஒன்று. சரி நான் எல்லாம் பண்றேன்.